ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய்மை அப்படிங்கிறது பெண்கள் தங்கள் வாழ்க்கையில சந்திக்கக்கூடிய மிக அற்புதமான விஷயம். தாய்மை பற்றிய பல வீடியோக்கள் ஏற்கனவே யூடியூப்ல அளவுக்கு அதிகமாவே இருக்கு. அப்புறமும் ஏன் நாம தாய்மையை பத்தி விவாதிக்கணும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கும். ஒரு விஷயம் நல்லது அப்படிங்கும் போது அதை பல தடவை சொல்றது மூலமா அது பல இடங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ திரும்ப திரும்ப ஒரு விஷயத்த பேசும்போது இதுக்கு முன்னாடி அதை பத்தி தெரிஞ்சுக்க தேவையில்லை அப்படிங்கன்னு இருக்கிறவங்களுக்கு கூட ஏதோ சொல்ல வராங்களே நாமளும் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈடுபாடு ஏற்படணும். அப்படிங்கிறதுக்காக தான் நாம இனிமேல் தாய்மையை பத்தி அதிகம் விவாதிக்க போறோம். அதாவது ஒரு பெண் தன்னோட வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகு குழந்தை பாக்கியம் உருவாகிறத ஆரம்பிச்சு அவங்க குழந்தை பெத்துக்கிற வரையிலும் அவர்கள் உடல்ல ஏற்படக்கூடிய இயற்கையான மாற்றங்கள் என்னென்ன, அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும், அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கும், அவங்களோட உணவு பழக்கங்கள் எப்படி இருக்கணும், அவங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணணும், எப்பெல்லாம் டாக்டரை பார்க்கணும், என்னென்ன ஜாக்கிரதையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற முழு விவாதங்களை நாம இனிமேல் ஒவ்வொரு வீடியோவை பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம அதை நம்மளோட கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. அதற்கான பதில்களை நான் அடுத்தடுத்த வீடியோல சொல்றதுக்கு முயற்சி செய்யறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்கு போலாம். இப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலானவர்களுக்கு அவங்க திருமணத்துக்கு பிறகு அவங்க எப்ப தாய்மை அடைவாங்க அப்படிங்கிற ஏக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படி ஒரு சிலர் தாய்மை அடைஞ்சாலுமே 2 மாதம் 3 மாதம் ஆகியுமே அவங்க மாசமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாமையே ஒரு சில அஜாக்கிரதையால அவங்க குழந்தைய இழக்கிறதுக்கான சூழ்நிலைக்கும் தள்ளப்படுறாங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அவங்க தாய்மை அடைஞ்சிருக்கிறது தெரியாமலே ஒரு சில தவறான விஷயங்களையும் செஞ்சிடறாங்க. அதாவது ஒரு சில சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்றது, மாத்திரை மருந்துகள் எடுத்துக்கிறது மூலமா அந்த கருவானது களையப்படுது. அப்போ ஒருவர் மாசமா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏதாவது ஈஸியான வழிமுறைகள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அது அவங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பாயிண்டா தான் அமையும். அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஒருவர் மாசமா இருக்காங்க அப்படின்னா அவங்களோட உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம், திருமணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களோட மாதவிடாய் சுழற்சி ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கிறது மாதிரி இல்லாம நின்னு போகலாம். அதாவது அவங்களுக்கு இப்ப 28ஆம் தேதி ஒருவருக்கு தீட்டுப்பட்டது லாஸ்ட் மந்த் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் அந்த 28ல இருந்து 7 நாள் முன்ன பின்ன அவங்களுக்கு தீட்டுப்படணும். அப்படி ஆகல அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அவங்க கருத்தரிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சோ உங்களுக்கு திருமணத்துக்கு பிறகு மாதவிடாய் சுழற்சி தள்ளி போகுது அப்படின்னா அதுதான் நீங்க கரு உருவாகி இருக்கிறதுக்கான முதல் மற்றும் முக்கியமான அறிகுறின்னு சொல்லலாம். இது எல்லாருக்கும் இருக்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நான் ஏற்கனவே பல வீடியோல நம்ம ஏற்கனவே இதை பத்தி டீடைல்டா பார்த்திருக்கோம். இந்த கரு பதியும் போது ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தீட்டுப்படுன்னு சொல்லியிருக்கேன். அந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு இருக்கும். சோ ஒருவர் மாசமா இருக்கிறதுக்கு அப்புறமும் கூட அப்பப்ப சிறிய அளவு ரத்தப்போக்கு இருக்கலாம். ஆனா அது நம்ம ரொட்டீனா வர மாதவிடாய் சுழற்சி மாதிரி இல்லாம சிறிய அளவு ஒரு நாள் கொஞ்சம் வலி இல்லாம வரலாம். சோ இது ஒரு முதல் அறிகுறி. இரண்டாவது அறிகுறிகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பல திரைப்படங்களை பார்த்திருப்போம். எல்லா படங்கள்லயுமே காமனா அவங்க மக்களுக்கு காட்சிப்படுத்த விரும்புறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் சாப்பிட்டு வாந்தி எடுத்துட்டாங்க அப்படின்னா பக்கத்துல இருக்கிற ஒரு ஆயா நாடியை தொட்டு பார்த்து உங்க பொண்ணு முழுகாம இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. சோ அப்ப இருந்தே அவங்களுக்கு இந்த ஐடியா இருக்கு, ஒரு பொண்ணுக்கு வாந்தி வந்துருச்சு அப்படின்னா அவங்க மாசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஓப்பனா சொல்லிட முடியாதுங்க. ஆனா இதுவும் ஒரு அறிகுறி தான். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கருவானது அவங்களோட கர்ப்பப்பையில பதியும் பொழுது ஒரு சில மாற்றங்கள் அவங்க உடல்ல ஏற்படும். அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஹியூமன் கோரியானிக் கோனோடோட்ரோபின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோனோட அளவு அவங்களோட ரத்தத்திலையும் உடல்லையும் அதிகப்படுத்தும். இந்த ஹார்மோன்னாலதான் அவங்களோட உடல்ல பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதவிடாய் சுழற்சி தள்ளி போறதுக்கும் அது முக்கியமான காரணம். அதே மாதிரி அவங்களுக்கு வாந்தி குமட்டல் அதிகமா இருக்கலாம். அதுவும் அந்த முதல் 3 மாதங்கள்ல அதிகப்படியா இருக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் தான் காரணம். இப்படி அதிகப்படியா இருக்கும்போது அவங்களுக்கு பசியின்மை இல்லாமலும் போகலாம். சோ ரொட்டீனா சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்க திடீர்னு சாப்பிடாம போவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா மாசமா இருக்கிறவங்களுக்கு ஒரு அதிகப்படியான சக்தி கிடைக்குதுன்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட மூச்சு, அதாவது
நறுமணத்தை உணரக்கூடிய தன்மை வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஸோ ஈஸியா எந்த ஒரு ஸ்மெல்லையும் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு சின்ன மாற்றம் வீட்டில் நடக்குதுன்னா கூட அவங்க அதை மோப்பம் பிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க வந்துட்டு நல்ல மனங்களையும் ஈஸியா நுகரக்கூடியவங்களா இருப்பாங்க மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி ஒரு துர்நாற்றம் வீசுது, நமக்கு அது வாந்தி ஏற்படுத்தலைனா கூட அது வந்து மாதமா இருக்கிற பெண்களுக்கு வந்துட்டு வாந்தி ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ அவங்களுக்கு அந்த அந்த முகர்ச்சி தன்மை வந்து அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பசியின்மைனால அவங்க உடல் சோர்வா இருக்கும். அதே மாதிரி இரவு நேரங்களில் தூக்கம் கெட்டு போகும். அவங்க அடிக்கடி வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துப்பாங்க, தூக்கம் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எப்பவுமே டயர்டா இருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்னிங் சிக்னஸ் அப்படிங்கிறது பெண்களுக்கு ஏற்படும். அதாவது அவங்க காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரி, ஏதாவது ஒரு சோம்பலா இருக்கிற மாதிரி, காய்ச்சல் வந்த மாதிரி, கை கால் சோர்வா இருக்கு, உடல் வலி அதிகமா இருக்கு, பின்முதுகுல வலி அதிகமா இருக்கு, இந்த மாதிரியான ஒரு சோர்வு உணர்வு இருக்கும். அதாவது உடம்புல வியாதியே இருக்காது, ஆனா அவங்க வந்து ஹெல்த்தியா இல்ல, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சியில இருப்பாங்க. இதுக்கும் அந்த ஹார்மோன்ல வர சேஞ்சஸ் தான் காரணம். அதே மாதிரி பிரெக்னன்சி டைம்ல உங்க உடல்ல வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து அதிகமாகும். இந்த ஹார்மோன் உங்களோட உடல் வெப்பநிலையை சிறிது அதிகப்படுத்தும். அதனால நார்மலாவே வந்துட்டு பெண்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் சூடாகவே இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும். அடுத்தது சாப்பாடு விஷயத்துக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க இதுக்கு முன்னாடி இல்லாத ஒரு சில விஷயங்களை சாப்பிட ஆரம்பிக்காங்க. நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா மாங்காய் சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கிறது வந்து விரும்புவாங்க. இதுக்கு பொருள் அப்படி இல்லை, அவங்களோட உடல் மாற்றங்கள்னால பைக்கா அப்படிங்கிற ஒரு பினாமினா சொல்றாங்க. அதாவது எதுல எல்லாம் சத்து அதிகமா இல்லையோ அதையெல்லாம் அவங்களுக்கு சாப்பிடணுங்கிற போற தோணும். ஏற்கனவே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த உணவு பழக்கங்களை அவங்க நிறுத்துற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களோட உணவு பழக்கங்கள்லயும் சில மாறுதல்களை நீங்க சந்திக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட மார்பகத்தோட தன்மை வந்து மாறுபடும், ரொம்ப இலகி போகும். அதனால அவங்களுக்கு வந்து மார்பகம் வந்துட்டு பெருசாகிற மாதிரி அல்லது வலி வர்ற மாதிரி உணர்வுகள் இருக்கும். அவங்க ரொட்டீனா போட்டுட்டு இருக்கிற ப்ரா கூட அவங்களுக்கு டைட்டா இருக்கலாம். ஸோ அந்த மார்பக மாறுபாடுகளையும் அவர்கள் வந்து கவனிக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அடிக்கடி பாத்ரூம் போகணும் போல இருக்கும். அதாவது யூரினோட ஃப்ரீக்வன்சி வந்து அதிகமா இருக்கும். ஸோ அடிக்கடி வந்து அவங்க பாத்ரூம் போயிட்டு வருவாங்க. அதே மாதிரி பாத்ரூம் போறது வந்து பாத்தீங்கன்னா யூரின் போறதுக்காக தான் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு வந்துட்டு மலச்சிக்கல் இருக்கிறதுனால அவங்களுக்கு வெளிக்கு போறது வந்து கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு மாற்றங்களும் அவங்களுக்கு இருக்கும். கடைசியா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமா தலைவலி, எனக்கு ரொம்ப தலைவலிக்குது இப்ப கொஞ்ச நாளா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த தலைவலி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த தூக்கம் கெட்டு போறது, அந்த மூட் ஸ்விங் ஆகுறது, அதே மாதிரி மார்னிங் சிக்னஸ், இது எல்லாத்தினோட விளைப்பாடா வந்துட்டு அவங்களுக்கு தலைவலி அதிகமா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வருத்தப்படணும் அப்படிங்கிறத விட சந்தோஷப்படணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு கரு உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, அப்ப எனக்கு உண்மையிலேயே கரு உருவாயிருக்கா அல்லது இது ஏதாவது ஒரு நோயோட அறிகுறியா அப்படிங்கறத நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருக்கும். அதுக்கு நாம வீட்லயே பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாம் அல்லது வந்துட்டு மருத்துவரை போய் பார்த்தும் உறுதி பண்ணலாம். அது எப்படி அப்படிங்கறத பத்தி நாம அடுத்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட நண்பர்களுக்கும் பகிர்வு பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.